Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம 90s 80s kids ஓட ஒரு சூப்பரான கமரக்கட்டு முட்டாய் தான் எப்படி வீட்ல செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நாஞ்சிநாடு சைடுல எல்லாம் கமரக்கட்டுன்னு சொல்வாங்க. ரொம்பவும் டேஸ்டியா ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ரெண்டு பொருள் போதும். இந்த கமரக்கட்டோட ஸ்பெஷாலிட்டியே அந்த கமரக்கட்டை தூக்கி போட்டால் பட்டுன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் நல்லா இருக்கும். சாப்பிடும் போது நல்லா ஹார்டாகவும் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணுங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா நம்ம கரைய வைக்கணும். உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பொடிசாக பண்ணி அதையும் இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைய வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் ரெசிபி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மலை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்மளோட வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம மெல்ட் ஆகின வெல்லத்தை எடுத்து அந்த பவுலில் ஊற்றணும். ஒரு ட்ராப்பு நல்லா உருட்டு பதம் வரணும். அந்த வெல்லத்தை கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உருட்டு பதத்துக்கு வரணும், சாஃப்டாக. அதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எந்த கப்பில் நீங்கள் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பளவு துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அந்த பாகோட மிக்ஸ் ஆகி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா அந்த பாகு வந்து ஈவனாக மெல்ட் ஆகி தேங்காய் கூட கம்பைன் ஆகும். இது வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வீட்டிலே நம்ம ஹைஜீனான முறையில் நம்ம இதை செஞ்சிடலாம். வந்து வீடியோக்காக ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். இது சீக்கிரமாக கட்டி ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே பேன்லேயே வச்சு நீங்கள் உருட்டிக்கோங்க. சப்போஸ் உருட்டும் போது டைட் ஆகி கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து திருப்பியும் அதை மெல்ட் பண்ணியே நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி தான் டைட் ஆகிடுச்சு. நான் திருப்பியும் 2 டீஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்து மெல்ட் பண்ணி மீதம் இருக்கிற அந்த கமரக்கட்டு இதையும் உருண்டை பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணுங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. கையை வெட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி சூடான பதத்தில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா கல் மாதிரி இருக்கும். நல்லா இதோட பதமே அந்த தேங்காய் வந்து நல்லா அந்த வெல்லத்தோட மிக்ஸ் ஆகியிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக பால் பிடிக்க வருது. டக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி சின்ன பாலாக ஆக்கிக்கோங்க. ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முறையில் கமரக்கட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.